ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா OnePlus 13s லான்ச் டீட்டெயில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டை பீட் பண்ண Xiaomiயோட ப்ராசஸர் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா OnePlus 13s இந்த ஃபோனை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக பேசிட்டோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு நம்ம பேசிட்டோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம இல்லாட்டி நம்ம வெப்சைட் லிங்க் கொடுக்குறோம், அந்த வெப்சைட் லிங்க் இங்கே கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus 13s இந்த மாதம் லான்ச் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனால் இந்த OnePlus 13s தள்ளி கொண்டு போய் அடுத்த மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் லான்ச் டேட் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி. கிட்டத்தட்ட இன்னும் 15 நாள் இருக்குது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomiயோட ஓன் சிப்செட்டோட வரப்போகிற ஃபோன் தான் Xiaomi 15s Pro. இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸோட வந்த ஃபோனை பீட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் ப்ராசஸோட வந்த ஃபோன். அதாவது Xiaomi நிறுவனம் வந்து புதுசாக ஒரு ப்ராசஸர் வச்சு வெளியிடுறாங்க. அதுதான் அவங்களோட ஓன் ப்ராசஸர். ஃபஸ்ட் டைமாக அந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் Xiaomi 15s Proவில் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் விட்டாங்க. ஸ்னாப்டிராகனோட 8 எலைட்டோட சிப்செட் வச்சு ஒரு ஃபோன் விட்டாங்க. அந்த ஃபோன் தான் Xiaomi 15 Pro. Xiaomi 15 Proவோட ஸ்கோரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கோரில் 3070, மல்டி ஸ்கோரில் 9464 மாதிரி வந்துச்சு. அது ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வந்தப்ப. இப்போ Xiaomiயோட 15s ப்ரோவோட பார்த்தீங்கன்னா Xiaomiயோட X-Ring 01 என்ற ப்ராசஸோட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கோரில் 3119, மல்டி ஸ்கோரில் 9673 மாதிரி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட முந்திரி ஸ்னாப்டிராகன் வச்சு வந்த 15 ப்ரோ Xiaomi 15 ப்ரோ ஃபோனையே பீட் பண்ணியிருக்கு. அதனால் இது பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனுக்கும் மீடியாடெக்குக்கும் ஒரு பயங்கரமான காம்படிட்டிவாக இருக்க போது இந்த ப்ராசஸர்ன்ற மாதிரி இப்போதைக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கு. நம்ம அடுத்த பார்க்க ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா iPhone 17 Air. iPhone 17 Air பற்றி இப்போ டீட்டெயில் கிடச்சிருக்கு. இந்த ஃபோன் இருக்கிறதுல ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு கம்பேரிசன் பண்ணி பிக்சர்ஸ்லாம் வெளில வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 16+ இந்த ப்ளூ கலர் இருக்குது, இந்த பிளாக் கலர் இருக்குது iPhone 17. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா iPhone 17 Air வந்து 5.5 மில்லிமீட்டர் அல்லது 5.65 மில்லிமீட்டர் இந்த ஸ்லிம்மஸ்ட் இந்த சைஸ்குள்ளே வரும். சாம்சங் கேலக்ஸி S2 Edge பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 3900 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதுவே நம்ம அடிச்சு உடச்சிருந்தோம், இந்த ஃபோன் ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா iPhone 17 Airல 2800 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக கொடுக்கணும்னு யாரும் நாங்கள் கேட்கல, இந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக கொடுக்கணும்னு கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு iPhone 17 Air பார்த்தீங்கன்னா 145 கிராம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்குள்ளே கொடுத்த ஒரு N180 190 கொடுத்தாலே நிறைய ஃபோன்ஸ் வந்து பிராண்ட்ஸ் வந்து 7000 mAhலாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஐஃபோன் என்னைக்கு மாற போகிறாங்கன்னு தெரியல. இந்த 2800 mAh பேட்டரி கண்டிப்பாக ஒர்த்தில். ஆனால் ஐஃபோன் அதை லான்ச் பண்ண போகிறாங்க, அதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. iPhone 17 Air 2800 mAh பேட்டரியோட வரப்போகுதுன்றது இப்போதைக்கு கிளியராக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. இதுதான் இன்றைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி கமெண்ட்ஸ் கம்முங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கும் இது மட்டும் இல்லாமல் ரியல் டைமில் போயிட்டு இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஆஃபர்ஸை நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால் அங்கே மிக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றியும் உங்களுக்கு எந்த டெக் ரிலேட்டட் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.